டாக்டர் டி திவாகர் வந்தோடனே என்ன பண்ணாருன்னு தெரியுமா இல்லையா? அரோராவின் கண்களில் உள்ள அழகை ரசித்துக் கொண்டிருந்தார் மகனே. அவங்க பேத்தி மாதிரி அப்படின்ட்டு அப்படி நைஸ் அப்படி போயிட்டாரு. இதுவே இன்டர்வியூவா இருந்துச்சு. டி திவாகர் என்ன பண்ணிருப்பாரு? என்ன வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? என்ன வயசாகுது தெரியுமா? ஐ அம் ஸ்டில் எலிஜிபிள் பேச்சலர். இங்கிலீஷ்லாம் பேசாரு அரோரா கிட்ட. அரோரா தமிழ்ல ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு. இவர் இங்கிலீஷ்லாம் பேசிட்டு இருக்காப்ல தலைவன். அப்புறம் அவர் ஒரு லீக்ல தானே இருக்காரு. வந்தோட டான்ஸ் ஸ்டெப் என்ன எப்படி நான் இந்த உற்சாகத்தை எப்படி நான் காட்டுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ப போறாரு. அவர் ஒரு சபதத்தோட வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சிச்சு தம்பி. என்ன ஒரு நீயா நானா ஷோக்கு போனார். நீயா நானாவா இல்ல ஆரி அவர்கள் ஹோஸ்ட் பண்ற ஒரு ஷோக்கு போனார். அங்க எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்டார் ஒரு ஜோசக்காரங்க. உங்களுக்கு எல்லாம் ஆகாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா சொல்லிடுச்சு. அதுல வருத்தப்பட்டவரு பிக் பாஸுக்கு போறோம், கல்யாணம் பண்றோம், விஜய் டிவில கல்யாண மாலை ஷோல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி. யார் அந்த பேரு? பிக் பாஸ் சீசனுக்குள்ள 20 பேரு, எத்தனை பெண்கள் ஏதோ இருக்கோ? வெயிட் பண்ண ருக்கோ ஜானா அப்படின்றீங்களா? ருக்கோஜா அவர் வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அவர் வெளியில அவர் பேர் இருக்கும். அது அப்புறம் பாத்துப்போம். சூப்பர். இந்த மாதிரி வேலையை பார்ப்பாரு. பேருக்காக வெளியில வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாரா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கும் வாட்டர்மெலன் மேல பல பேருக்கு வருது. கோவக்காரராச்சேன நடுல ஸ்டாப் பண்ணிக்கோங்கம்மா, கட் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு நிறைய இன்டர்வியூல எந்திரிச்சு போய் எனக்கு புரியல. பிக் பாஸ் நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க நான் போறேன் அப்படின்னு அவுத்துட்டா மைக்க தூக்கி போட்டாரா என்ன வருது? ஓ மை காட். கதவை திறங்க. போலீஸுக்கு கால் பண்றதுக்கு போன் இல்லையேப்பா. எக்ஸ்கியூஸ் மீ ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவரு ஏதாவது கத்த ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்க? அதான் எனக்கும் புரியல. சரி என் தலைவனை வச்சு ஒரு கண்டென்ட் இருக்குன்னு நம்புறாங்க. விஜய் டிவி டிபி முத்து வைத்து நம்பினார்கள். இப்ப வாட்டர்மெலனை வைத்து நம்பினார்கள். ஆனா வாட்டர்மெலனும் 19 பேரும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தானே என்கிட்ட மாட்டிருக்கீங்கன்றதுதான் வாட்டர்மெலனின் இந்த சரித்திர பயணமா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம்.